ஆகவே அரசியல் என்பது ஏதோ சினிமா படம் போன்று ஒரு பாடலிலே முதலமைச்சர் ஆவது போன்று அல்ல. புஷியானந்தை வைத்து அவசர அறிக்கையை அதிமுகவோடு நடிகர் விஜயில் விட்டது நோக்கம். பாஜக பேசியிருக்காங்க. நாங்களே அதிமுக கூட்டினு சொன்னோம், இன்னும் நெருக்கத்தை காணவில்லை. கோமாளி நீ அதற்குள் யாரை கேட்டு, என்னுடைய அடிமை நீ யாரை கேட்டு நீ அதிமுக கூட்டின என்று பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறார். லண்டனிலே புஷியானந்த் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் அண்ணாமலை சந்திக்கிற புகைப்படம் வெளியே வந்து, அப்போத சமையலுக்காரன், காய்கறி வெட்டுபவன், ஆடிட்டிங் வேலை தான், இவர்கள் தான் உன் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர். விஜய் எங்கே படுத்து உருகிறாரோ அதற்கு வெளியில் கட்டாந்தரையில் படுத்து உறங்கி போஸ்ட் செய்யுது. அதனால் உண்மை என்ன மண்ணாகட்டி முதல் மாநாடு போட்டு விட்டு 3 லட்சம் பேரை கூட்டி விட்டு நான் சிஎம் ஆக போகிறேன், முதலமைச்சர் ஆக போகிறேன், என்னோடு வாருங்கள், உங்களுக்கு துணிமொழி தருகிறேன். இல்லாத ஊருக்கு வழித்தது எப்படி முட்டாள்தனமோ, அல்லது ஆந்திராவில் 30 லட்சம் பேர் புஷ்பா 2 ட்ரெய்லர் படத்துக்கு மக்கள் கூடியிருந்தா 30 லட்சம் வாக்கில் பதிவாகிடுமா? அந்த மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் பற்றி பேசுகிறார். ஆனால் அம்பேத்கர் சாதிய கட்டமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவது போன்ற ஒரு பேச்சு பேசினாரா இல்லையா? திருமணமே ஆகவில்லை, இப்போதான் பெண் பார்த்து இருக்கிறார். அதற்குள் உங்களுக்கு அதாவது இந்த கேடுகிட்ட கோமாளிக்கு இது தெரிகிறா என்று தெரியவில்லை, ஏதோ வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேணாலும் பேசலாம். விஜய் அவர்களை சவால் விடுகிறேன். எப்போது நான் கட்சி ஆரம்பித்தனோ பொது வாழ்க்கையில் வந்து விட்டேன். இந்த கடைசி படத்தில் வாங்கக்கூடிய 200 கோடி சம்பளத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக இலவசமாக இந்த படத்தை நடித்து கொடுக்கிறேன் சொல்ல வேண்டியதுதான். கருப்பு பணம் வாங்காமல் யோக்கியமாக இருந்தால் நீங்களாம் ஊழலை பற்றி பேச தகுதி இருக்கிறதா? கேவலம் பாண்டிச்சேரியில் வாங்கிய காருக்கு கூட நீங்கள் வரி கட்ட தயக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் தலையில குட்டு வைத்து கூட அப்போதும் கட்ட மாட்டேன் என்று பதில் மனு கொடுத்த நபர் தானே நீங்கள். இவங்க ஒரு சம்பந்தியான உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு விமர்சனம் செய்யறாரு. பாவம் வடிவேலு அவர்கள் இருந்தார்கள், அவர் கொஞ்சம் திருடுகிறார். அந்த இடத்தை தமிழ்நாட்டிலே சீமான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சில கோமல் நடித்தான், நான் நாயனாக தான் நடிப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இவர் முதலமைச்சர் நொட்டினால்தான் முதலமைச்சர் மீது சோதனை நடத்துவதை நம்புவாரா? இந்த சீமான் சொல்லுகிறான்னு சொன்னால் விஜய் சாக வேண்டும் லாரி எடுத்து பேசுகிறான்னு சொன்னால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நேர்காணல், உங்களை பார்க்கல மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நேற்று ஒரு பரபரப்பான செய்தி தான். என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு முழு நீள அறிக்கையா விட்டுருந்தாரு. அதாவது அந்த ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதிமுகவுடன் கூட்டணி, அதிமுகவுடன் பேரம் பேசிய விஜய் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, கூட்டணி கிடையாது 26ல, பெரும்பாலான தொகுதியில நாங்களே நின்று தனித்து நின்று ஜெயிக்க போறோம் அப்படின்னு புஷியானந்த் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கைக்கான பின்னணி என்ன மர்மம்? இல்ல, தனித்தே நின்று நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்று விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை, புஷியானந்த் சொல்லுங்க. ஆனா அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு, தலைவர் விஜயுடைய வேண்டுகோள் என்னங்க அரவணைப்பு என்னங்க எல்லாம் என்னங்க போடுவோம். அதாவது நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய போது அந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகமா அந்த வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் கிட்ட அவசர அறிக்கை விடக்கூடிய மர்மம் என்ன? காரணம், மத்திய பாஜகவில் இருந்து விஜய்க்கு அழைக்கிறார். எதுக்கு? இன்னும் நாங்களே அதிமுகவோட கூட்டணிக்கு செல்கிறோம் என்று சொல்லியும் அந்த இணக்கம் இன்னும் வெற்றி பெற முடியவில்லை. நீ யாரை கேட்டு இது போன்று அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க? இவர்கள் அதிமுக பேச்சுவார்த்தை ஈடுபட்டதுதான் உண்மைதான். அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலர் இபிஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட தலைவர் அணி, இதெல்லாம் அத்துணையும் உண்மைதான். அதை வைத்துதான் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் வைத்தார ஒழிய ஒருபோதும் முதல் மாநாட்டிலே அதிமுக தொடவே இல்லை. அப்போது தனித்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் யாரை எதிர்த்து தனித்து நிற்கிறார்கள்? ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியில். அப்போது அதில் அதிமுக சேராதா? சேராதுல்ல.
அது இப்படி சேராது. அவரே சொல்லியிருந்தார்ல, ஐடியாலஜிக்கல் எனிமி வந்து பிஜேபி, பொலிட்டிக்கல் எனிமி திமுகன்னு சொல்லிட்டார். 2 பேர்த்தையும் தானே எதிர்க்கிறாரு. அப்புறம் எப்படி அங்கிருந்து ஒரு போன் எதிர்க்கக்கூடிய அந்த வகையிலே ஒரு கட்டுக்கதைகள். நான் கேட்கிறேன், திராவிட கட்சிகளை எதிர்த்து கணக்காலும் கூடிய நான் அந்த கட்சிகளுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஏன் ஊழல் கட்சியிலே இருந்து மிதந்து படுத்து உறங்கிய அதிமுகவை ஏன் விஜய் எதிர்த்து ஊழலை பற்றி பேசவில்லை? அதுதான் மர்மம். காரணம் இவருடைய அஜெண்டா. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், மாஸ்டர் என்கின்ற ஒரு திரைப்படம் நடிகர் விஜய் அவர் நடித்து வெளியானது. அந்த மாஸ்டர் என்கின்ற அந்த படப்பிடிப்பின் போது, அதாவது நெய்வேலியிலே படப்பிடிப்பின் போது மத்தியிலிருந்து வந்த வருமான வரித்துறை இடி இரவோடு இரவாக அந்த அரசு காரிலே இவர் பயணம் செய்து சென்னைக்கு அழைத்தது. அப்போது சென்னைக்கு அழைத்து வந்து எந்த பணமும் விஜய் அவரிடம் கைப்பற்றியதாக சொல்லவில்லை. அப்போது விஜய் கரைப்படையாத கை என்று சொல்ல வருகிறார். அப்படி அல்ல, நெய்வேலியில் இருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த பயண நேரத்திலேயே மத்திய பாஜகவோடு பேசி முடித்து விட்டார்கள். நீங்கள் 24க்கு முன்பாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் தேர்தல் நிற்கக்கூடாது. அப்போது ஓரளவுக்கு உங்களுடைய ரசிகர்களை பாஜகவோடு வாக்குகளை நீங்கள் திருப்பி விட வேண்டும். அப்போது பாஜக தனித்து நின்றார்கள். ஒரு சில சிறிய கட்சியில கூட்டணி வைத்து வாக்கு சதவீதத்தை பாஜக உயர்த்தி காட்டியிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உயர்ந்தது? விஜய் ரசிகர்கள் 1000 பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் 300 பேராவது குறைஞ்சபட்சம் பாஜக வாக்களித்தார். ஒரு ரகசிய சுற்றறிக்கை புஷியானனை வைத்து நீங்கள் பாஜக வாக்களியுங்கள். ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக விஜய் ரசிகர்கள் அத்தனை கட்சிகளும் இருந்தார்கள். அவர்களுக்கு பிடித்த கட்சியில வாக்களித்தார்கள். ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு அப்போது விஜய் ரசிகர்கள் இருக்கிறான்னு சொன்னால் யார் பேச்சு கேட்பார்கள்? அந்த தாவேக கட்சியினுடைய தலைமை பேச்சு கேட்பார்கள். ரகசிய சுற்றறிக்கை விட்டு இந்த வாக்கில் 1/3 3 1 பங்கு மடைமாற்றினார். அதன் வாயிலாகத்தான் பாஜகனுடைய வாக்கு சதவீதம் கூடியது. சரி சார், இது எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடந்த ஒரு விவாதம். காரணம், இதற்கு நீ சம்மதித்தால்தான் இந்த இடியை வைத்து நாங்கள் சோதனை செய்யும் பல கோடி ரூபாய் உங்களிடம் பிடிப்படும், கைது செய்யக்கூடிய வகையிலே எங்களுடைய இருக்கும் என்று சொல்லிய பிறகுதான் இவர் அதற்கு மசிகிறார் விஜய் அவர்கள். அதாவது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணம் வரும், ஒரு அமௌண்ட் வரும், இதுதானே? ஆமாம், இதை இவர் சொல்லுகிறார். இது எல்லாம் மறைத்து ஏதோ பாஜக எதிர்க்க வேண்டும் என்று நோக்கத்தில் எதிர்க்கவில்லை. பாஜக முத்திரை உடனுக்குடன் இவர் பாஜக பிடிஎம் இருப்பு தெரிந்தவர் என்பதற்காக பாஜகவை ஒரு தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் பேசுகிறார். இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது நேர்மை நீதி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்பாக எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யவில்லை. செய்கிறேன் என்று வரக்கூடிய விஜய் கட்சி ஆரம்பித்து விட்டார். இப்போது கடைசி படம் நடிக்கிறார். இந்த படத்தில் நான் ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குகிறேன், இந்த மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், 68 படம் எனக்காக நடித்தேன், பொருளாதாரத்தை எனக்காக ஈட்டினேன், எப்போது நான் கட்சி ஆரம்பித்தனோ பொது வாழ்க்கையில் வந்து விட்டேன், இந்த கடைசி படத்தில் வாங்கக்கூடிய 200 கோடி சம்பளத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக இலவசமாக இந்த படத்தை நடித்து கொடுக்கிறேன் சொல்ல வேண்டியது தானே. சொல்லுவாரா? இலவசமா அடிச்சு அவருக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பணம் வந்து ப்ரொடியூசருக்கு தானே போகும். இல்ல, 200 கோடி வாங்கி அந்த பணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லட்டும். சரி, இப்ப அவர் கட்சி நடத்துறாரு, அது யாருடைய காசு நினைக்கிறீங்க? இப்ப அவர் கட்சி நடத்துறாரு, அது யாருடைய காசு நினைக்கிறீங்க? அவருடைய காசு. விஜய் அவர்களுக்கு சவால் விடுகிறேன். விக்கிரவாண்டில் நடந்த இந்த தாவேக கட்சியினுடைய முதல் மாநாட்டில் பங்கெடுத்த நீங்கள் வசூல் செய்த பணங்களை, நீங்கள் அதில் செலவு செய்த பணங்கள் வெள்ளை இருக்க விட தயாரா? தமிழ்நாட்டில் கூட கார்பரேட் முதலாளிகள் எத்தனை பேர் எத்தனை 100 கோடிகளை கொடுத்தார்கள் நாங்கள் அறிக்கை வைத்திருக்கிறோம். இல்ல, இந்த மழைநீர் அதை வெளியிடக்கூடிய இடத்துல நாங்கள் வெளியிடுவோம். உங்கள் முகத்திரை கிழிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் முகத்திரை கிழிப்போம். இந்த மழைநீர் வந்தப்போ உதயநிதி அவர்கிட்ட கேட்டாங்க, வெள்ளையறிக்கை தெரியுங்களா அப்படின்னு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, அதான் வெள்ளையறிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, ஆளுகிற கட்சி அந்த வெள்ளையறிக்கை தர ரெடியா இல்லாத போது விஜயம் தரணும். இல்ல, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதற்காக வெள்ளையறிக்கை ஒப்பிட்டு பேசவில்லை. தண்ணீர் தேங்கவில்லை.
இதை வைத்து இதுதான் இதுக்கான சான்று, நாங்கள் பணி செய்யக்கூடிய சான்று, ஆக இதே வெள்ளையர்களை வைத்துக் கொள்கிறோம் என்று செயல்திறன் காட்டி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில் பேசினார். அதுதான் சார், எங்கள் கட்சி கட்சியே வந்து வெள்ளையறிக்கை தர ரெடியா இல்லாத போது இப்ப ஆரம்பிச்ச விஜய் ஏன் வெள்ளரிக்கை தரணும்? என்ன இது விஷயம்? இதுதான் நீங்கள் கார்பெட்டோட கைக்கூலிக மாறிவிட்டீர்கள், பாஜக பிடிமா மாறிவிட்டீர்கள். நான் கேட்கிறேன், திராவிட கட்சி சரியில்லை, குறிப்பா நீங்கள் சொல்லுது போன்று திமுக சரியில்லை என்று சொல்லக்கூடிய விஜய் அவரை நான் யோகியமான சொன்னா, இந்த படம் 69வது நடிக்கூடிய இந்த படத்திலே நான் இவ்வளவுதான் பணம் வாங்கினேன், வெள்ளை பணத்தை காட்ட முடியுமா? கருப்பு பணம் வாங்காமல் யோகியமாக இருந்தால் நீங்களாம் ஊழலை பற்றி பேச தகுதி இருக்கிறதா? ஊழலை பற்றி பேசுகிறார் முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்கள். இந்த கடைசி படத்திலே ஏற்கனவே வாங்கிய சம்பளத்தை விட விஜயனுடைய கடைசி படம் என்று 2 மடங்கா சம்பளம் கூட்டி கொடுத்ததாக ஒரு பேச்சு இருக்கிறது. நான் வாங்கிய சம்பளம் இவ்வளவுதான் என்று விஜய் அவர்கள் சொல்ல தயாராக இருக்கிறார்களா? கேவலம் பாண்டிச்சேரியில் வாங்கிய காருக்கு கூட நீங்கள் வரி கட்ட தயக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் தலையில குட்டு வைத்தும் கூட அப்போதும் கட்ட மாட்டேன் என்று பதில் மனு கொடுத்த நபர் தானே நீங்கள்? அதுதானே நீங்கள்? உங்களுக்கு ஊழலை பற்றி பேச தகுதி இருக்கிறதா? தமிழ்நாட்டிற்கு வரி கட்டினா தமிழ்நாட்டு மக்கள் தானே பயன்பெறுவார்கள், அதை கட்ட தயாரில் என்று சொல்லக்கூடியவர் தானே நீங்கள்? ஆகவே புஷியானந்தை வைத்து அவசர அறிக்கையை அதிமுகவோடு நடிகர் விஜயை விட்டது நோக்கம் பாஜக பேசியதின் காரணம். நாங்களே அதிமுக கூட்டணி என்று சொன்னோம், இன்னும் நெருக்கத்தை காணவில்லை. கோமாளி, நீ அதற்குள் யாரை கேட்டு, என்னுடைய அடிமை நீ யாரை கேட்டு நீ அதிமுக கூட்டணி என்று பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறார். அந்த அழுத்தத்தின் காரணம் பயந்து போய் ஒடுங்கி போய் நடுங்கி போய் அவசர அறிக்கை விடுகிறார். இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே இந்த அறிக்கையை வந்து விஜய் அவர்கள் தான் விட்டுட்டாரு. ஒரு வாழ்த்து சொல்றதாகட்டும், சிஏக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டாரு, எல்லாமே அவர் விட்டாரு. நேத்து பார்க்கும்போது பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர் விடுறாரு. அதுக்கான விஷயம் சார், அதை தான் சொல்றேன். நாளைக்கு தப்பித்து விடலாம். என்னென்ன அதிமுக விஜய் சொல்லல, புஷியானந்த் சொன்னாரு. பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொம்மை தான் அந்த கட்சியில். சார், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருப்பார், அந்த மாநில பொருளாளர் ஒரு பேர் சொல்லுகிறார். அவர் யார் என்று சொன்னால் விஜயனுடைய ஆடிட்டர். அப்போத சமையலுக்காரன், காய்கறி வெட்டுபவன், ஆடிட்டிங் வேலை இவர்கள் தான் உங்க கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர். புஷியானந்த் கிட்ட விஜயனுடைய தனி உதவியாளர் இருந்தால் எப்படி இருப்பார்? அவர் தான் புஷியானந்த், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரே சரி, விஜய் அவர்கள் செயற்கை கூட்டினார், ஒரு 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 அறிக்கையில சொல்லி நான் இதை நிறைவேற்றேன்னு சொன்னார். பேகை மாட்டிக்கொண்டு பையை மாட்டிக்கொண்டு சினிமா நடிக்க சென்றார். இந்த புஷியானந்த் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து இந்த அடுத்த கட்ட நகர்வை, இந்த மக்களுக்கான கருத்தை ஏதாவது வெளியிட்டு இருக்கிறாரா? விஜய் எங்கே படுத்து உறங்குறாரோ அதற்கு வெளியில் கட்டாந்தரையில படுத்து உறங்கி போஸ்ட் செய்து. இதுதான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியின் நிலைமையா, நிலைப்பாடா? வெக்கமாக இல்லையா? ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் என்ன, வெறும் அந்த முகத்தை வைத்து சினிமா பிம்பத்தை வைத்து மட்டுமே ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எவ்வளவு கோமாளித்தனம். ஐயா, ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2ஆம் படத்துல டீசர் ட்ரெய்லர் வெளியிட்டார். அவருடைய சொந்த ஊர் ஆந்திரா மாநிலம், ஆனால் வெளியிட்டது பேன் இந்தியா படம் என்பதற்கு பீகாரில் வெளியிடுகிறார். சுமார் 10 லட்சம் தான் திரண்டு இருக்கிற அந்த காணொலி நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தேன். ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டிற்கு ஆந்திராவை சார்ந்த கதாநாயகன் பீகாரில் வெளியிடுகிறார். அந்த பீகாரிலே 10 லட்சம் கூட்டுகிறார் ஒரு நடிகர் என்று சொன்னால், அந்த அல்லு அர்ஜுன் நடிகர் தமிழ்நாட்டில், அதாவது ஆந்திராவில் தன்னுடைய சொந்த மாநிலத்தை கூட்டினால் 30 லட்சம் பேர் திரண்டு இருப்பார். அப்போது பீகாரில் கூடிய 10 லட்சம் பேர் வாக்களித்து விடுவாரா? நாளைக்கு கட்சி ஆரம்பித்தார். அல்லது ஆந்திராவில் 30 லட்சம் பேர் புஷ்பா 2 ட்ரெய்லர் படத்துக்கு மக்கள் கூடியிருந்தா 30 லட்சம் வாக்கு பதிவாகிடுமா? ஆக கூட்டத்தை காட்டி நடிகர் எல்லாம் இங்கே ஆட்சியை பிடித்து விடலாம் என்று சொன்னால் இது ஏற்புடையதல்ல. உங்கள் முதல் மாநில, உங்கள் கட்சியுடைய முதல் மாநாட்டில் எத்தனை குளறுபடிகள், ரசிகர்கள் குடிக்க தண்ணீர், பாத்ரூம் தண்ணீர் பிடித்து கொடுத்த அவலத்தை காணொலி நீங்கள் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? இல்லை, இப்போ மாநாடுன்னு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் திமுக மாநாட்டுக்கும் அதிமுக மாநாட்டுக்கும் இதெல்லாம் நடந்துருக்கு. மாநாட்டில் பெரிய விஷயம் தானே ஐயா. திமுக அதிமுக மாநாடு என்பது வேறு. இவர்கள் சொல்லுது அன்றைய மாநாடு நடந்தது ஒரு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் எப்படி இருக்குமோ அதுதான் நடிக்கிறாங்க. சரி, என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆடியோ லான்ச் இப்படி இருக்கும், இந்த மாநாடு இப்படி இருந்தது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஆடியோ லான்ச் ரசிகர்கள் மாலை 7 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொன்னால்
வெடிகாலம் 3:30 மணிக்கு, விடியற்காலை 3:30 மணிக்கு அந்த எடுத்து பிடிப்பாரு. அதுதான் அந்த மாநாட்டில் நடந்தது. அதை வைத்து தான் சமாளிக்க முடியாது என்று சொல்லி தான் மாநாட்டு நேரத்தை முன்கூட்டியே நடத்தி முடித்தார். சரியா? அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம். அந்த மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் பற்றி பேசுகிறார். ஆனால் அம்பேத்கர் சாதிய கட்டமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவது போன்ற ஒரு பேச்சு பேசினாரா இல்லையா? அஞ்சலை பற்றி பேசுகிறார். அஞ்சலை உங்களுக்கு இப்போதுதான் தெரியுதா? கோமாளிகளே, அஞ்சனுடைய பேரன் ஏழன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இருக்கிறாரா சென்னையில? நீங்கள் அஞ்சலியே இப்போதான் கொண்டு வந்து காட்டுகிறீர்கள். ஆனால் அஞ்சனுடைய பேரனையே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிறது நடைமுறை காலத்தில் திமுக. அப்போது திமுக இயங்கிய மக்கள் பணியிலே நீங்கள் எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கிறீர்கள். அதற்குள் திருமணமே ஆகவில்லை, இப்போதான் பெண் பார்த்து இருக்கிறார்கள். அதற்குள் உங்களுக்கு குழந்தைக்கு பேரெல்லாம் சூட்டி விட்டீர்கள். குழந்தை பிறக்குமா பிறக்காதா? திருமணம் கூட ஆகிவிடும். குழந்தை பிறக்குமா பிறக்காதானே தெரியவில்லை, குழந்தைக்கு பேர் சூட்டி விட்டார்கள். அப்போது அரசியல் காலத்தில் முதல் மேடையிலே நீங்கள் அதற்குள் வெற்றி பெற்றது போன்றோம், வெற்றி பெற போவது போன்றோம் கூட்டணிக்கெல்லாம் பங்கெல்லாம் பிரித்து விட்டீர்கள். துணை முதலமைச்சர் அவர் இவர் என்று. யார் துணை முதலமைச்சர்? விஜய் அவர்கள் சொன்னாரு, என்னது எங்களை கூட்டணி நாடி வந்தால் நாங்கள் அவர் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் ஆட்சியிலே, சொன்னாரா இல்லையா? அப்போது எதை குறிக்கிறது? பதட்டத்தை குறிக்கிறது. நடிகர் விஜய் அவருடைய பதட்டத்தை குறிக்கிறது. ஒரு முதல் மாநாட்டில் உங்கள் மாநாட்டோட கொள்கை கூட உங்கள் வாயால் சொல்ல திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஒரு காணொலியை போட்டு விட்டு அந்த காணொலி 1000 தவறுகள். தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னால் தாக்கு பக்கத்தில் மீ இருக்கிறது, கீழே எழுதி போட்டு சுழித்திருக்கிற, அதுவே ஒரு கேவலம். இதுதான் இவருடைய லட்சணம். ஓகே, இப்போ நீங்க பாஜகவும் தாவேகவும் ஒரு உறவில் இருக்காங்க, அவங்களுடைய அடிமை அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது அடிமை என்று எதை வைத்து சொல்லுகிறேன் சொன்னா 19 உங்களை போட்டு சொல்ல, உங்களை என்ன மற்றவர்களை சொல்லுகிறீர்கள். லண்டனிலே புஷ்டி ஆனந்த் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் அண்ணாமலை சந்தித்திர புகைப்படம் வெளியே வந்திருக்கிறது. உண்மையா? அது உண்மைதான். ஆனால் அந்த புகைப்படம் உடனே இது தவறாக சித்தரிக்கப்பட்டு இருக்குது, தொழில்நுட்பத்தின் மூலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொய்யை சொல்லலாம். இதுவரை புஷ்டி ஆனந்த் பேசியிருக்கிறாரா? விஜய் அவர்கள் பேசியிருக்க மறுப்பு தெரிவித்து இது அரசியல் காலத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு புகைப்படம். உங்கள் அரசியல் காலம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை இது சிதைக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இந்துத்துவா நோக்கி உங்களுடைய பயணம் இருப்பதாக ஒரு புகைப்படம் வருகிறது சொன்னால் அதை மறுக்காமல் இருந்தால் உங்கள் அரசியல் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது? சார், இந்த மாதிரி புகைப்படங்கள் 1000 புகைப்படம் வரும். அதுதான் சார் சொல்றேன். மறுப்பு தெரிவிக்கல. உதயநிதி விஜய் ஐயா, இதுக்கு எல்லாமே வந்து ஐயா ஸ்டாலின் வந்து பதில் சொல்றேன். புகைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத கோமாளி நீங்கள் 19 வரக்கூடிய செய்தி வைத்து எதற்காக அதிமுக கூட்டணி இல்லை என்று சொல்றேன். அதையும் கடந்து செல்ல வேண்டும். அதிமுக கூட்டணியில சொன்ன காரணமே வந்து என்ன, இந்த யூடியூப்ல சேட்டலைட்ல எல்லாமே வந்து இவங்க வந்து கூட கூட்டணி வைப்பாங்க. எடப்பாடி அதாங்க 19 சொல்லக்கூடிய அதற்கு நீங்க ஏன் சார் அறிக்கை விடுறீங்க சார்? இப்ப அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சார். அவங்க வந்து கூட்டணியே தனித்து நிக்கிற அதே செய்தி தான் இதுவும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ணாமலை இவர்கள் இருவரும் சந்தித்தாக வரக்கூடிய புகைப்படங்கள் இது உண்மை என்று உண்மைதான். அதுவும் பகிரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலும் பகிரப்பட்டிருக்கிறது. ஏன் மறுப்பு தெரிவிக்க? பாஜக தாவேக ஒரு உறவு இருக்குன்னே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்க முதலமைச்சர்கள், அதாவது டில்லி, ஜார்க்கண்ட், தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இடி ரைடு வந்து போகவே இல்லை. சரிங்களா? இடி ரைடு போகவே இல்லை. ஸ்டாலினுக்கும் அவங்களை எல்லாத்தையும் இடி ரைடு போயிருக்கு, ஸ்டாலினுக்கு மட்டும் வரவே இல்லை. அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படிங்கிறதுனால ஏன் இவருக்கு மட்டும் வரல? இவங்க வந்து ஒரு சம்பந்தியான உறவுல வச்சிருக்காங்க அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு விமர்சனம் செய்யறாரு. இல்ல, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருட காலமாக ஒரு 5 வருடம் போய்கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் என்று சொல்ல தமிழ் திரையுலகிலே எதை பற்றி சொல்லி சொன்னால் நகைச்சுவை காட்டில் குறைவாக இருக்கிறார். சரி, பாவம் வடிவேல் அவர்கள் இருந்தார்கள், அவர் கொஞ்சம் ஃபீல்ட் ஆகிவிட்டார். அந்த இடத்தை தமிழ்நாட்டிலே சீமான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம் அர்ஜுன் சம்பத் இல்ல, இது ஒரு நகைச்சுவை பார்க்க முடியாது. இல்ல கரெக்டான பாயிண்ட் சொல்றாரு. ஒரு மண்ணகட்டு பாயிண்ட். அதாவது இந்த கேடுகட்ட கோமாளிக்கு இது தெரிகிறா என்று தெரியவில்லை, ஏதோ வாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேணா பேசலாம். திமுக மீது சோதனை வரவில்லை, இவர்கள் ஒரு உறவில் இருக்கிறார்கள் பாஜக திமுக என்று ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு குழம்பு போய் இருக்கக்கூடிய
மனநிலை பாதிக்கப்பட்டது போன்று பதிலை சொல்லுகிறார். நாடே பார்த்தது, நீங்களும் பார்த்தது. செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கிறாரா? அட கேடு கட்ட கோமாளிகளே, செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கிறாரா? செந்தில் பாலாஜி சோதனை நடத்தி எத்தனை மாதங்கள் சிறையில் இருந்தார்? அவர் என்ன அதிமுகவா? அவர் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர்களுக்கு வரல, அது பைத்தியம் பிடித்து தான் பேசுவார்கள். அது போன்று அதுதான் சீமானுடைய கோரிக்கை. ஒரு முக்கியமான அமைச்சர் மீது சோதனை நடத்தி சிறையில் அடைத்து பிணையே கொடுக்காமல் சிறையில் வைத்து சித்திரவதை செய்து இப்போதானே வெளியே வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு ஜெகத்ரட்சன் அவர் சோதனை நடத்தினார்களா இல்லையா? இந்த கோமாளிக்கு இதெல்லாம் தெரியாதா? இதை இந்த திரைத்துறையில நம்பி வரக்கூடிய சில கோமல் நடித்தான் நான் நாயனாத்தான் நடிப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இவர் முதலமைச்சர் நொட்டினால்தான் முதலமைச்சர் மீது சோதனை நடத்தினால்தான் நம்புவாரா? சீமானுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. எப்படி என்று சொன்னால், இந்த 2 மாத காலத்திலே கட்சியில் இருந்து அனைவரும் பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறார். தூங்கி எழுந்தவுடன் மாவட்ட செயலர் காணாமல் செல்கிறார். அனைவரும் விஜய் கட்சிக்கு செல்வதாக நினைத்து விஜயை இவர் தவறாக, நாங்கள் விஜயை விமர்சனம் வைக்கிறோம் என்று சொன்னால் ஆதாரத்தோடு வைக்கிறோம். விஜய் எங்களுக்கு ஒன்றும் எதிரியா இல்லை. இந்த சீமான் சொல்லுகிறான்னு சொன்னால், விஜய் சாக வேண்டும் லாரி எடுத்து பேசுகிறான்னு சொன்னால் தனது கட்சியில் இருந்தாலும் விஜய் கட்சி செல்கிறார்கள். ஒரு பயம், ஆண்டுகள்லாம் மாறிடும். ஆமா, நேற்று கூட பாருங்கள், ஒரு மாவட்ட வெளியே போயிட்டார். அதற்கு முன்பாக திருப்பத்தூர்ல மாவட்ட செயலர், அதற்கு முன்பாக கிருஷ்ணகிரி, அதற்கு முன்பாக விழுப்புரத்திலே, இந்த இடைப்பட்ட மாநில நிர்வாகி ஒரு 3-4 பேர். இந்த நாளைக்கு எத்தனை பேர் என்று சொல்ல. ஆக சீமான் ஏற்கனவே பல முறை உங்கள் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், சீமான் அவருடைய கூடாரம் வெகு வெகு காலி ஆகும் என்று இதன் மூலம். சரி, ஓகே, அதுதான் இப்ப நடக்குது. சீமான் ஒரு 8% வாங்கியிருக்காரு. புதுசா இருக்க விஜயை பார்த்து ஏன் பயப்படணும்? ஏன் ஓட்டுகள் மாறி பயப்பட போறாரு? அது 8% ஒரு 10% ஆகலாம் இல்லையா? இல்ல, நான் இனி வரும் காலங்களில் இதையும் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். சீமானுடைய வாக்கு சதவீதம் சரியும் என்று சொல்லிட்டு ஏற்கனவே 8% வாங்கி இருக்கக்கூடிய சீமானுடைய வாக்கு சதவீதம் 2026 பாதிக்கு கீழ் சரியும். சரியா? அப்ப இதில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பால் தான் விஜய் கட்சிக்கு செல்கிறார். ஆகவே விஜய் கட்சியின் பெரிதளவில் வாக்கு வாங்கி அவரால் சம்பாதிக்க முடியாது. எனக்கு தெரிந்த நடிகர் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் 4-5% தொடுவது சிரமம்தான். இதுதான் 5% விஜய் வருவார். அதிகபட்சமாக சொல்லுகிறேன், அதிகபட்சமாக. அதை வைத்து இவர் எதுவும் செய்ய முடியாது. அதாவது மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் முதலே தனது கட்சியினுடைய முதல் மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தினார். கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் வந்ததாக புள்ளி உரம் சொல்கிறார். ஆனால் இவர் அகில உலக சூப்பர் ஸ்டார், இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் எங்களுக்கு செல்வாக்கு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் கூட்டிய மாநாட்டுடைய எண்ணிக்கை 3-4 லட்சம் பேர் தான் இருப்பார் அதிகப்படியாக. இல்ல 10 லட்சம் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் ரிப்போர்ட் வரும். இல்ல, அதெல்லாம் 19 சொல்வது. அவ இருக்கை போட்டது எத்தனை? 56,000 இருக்கைகள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது மீது வெளியில் நிற்பெல்லாம் 9 லட்சம் பேர் நின்றார்களா? 9 லட்சம் பேர் நின்றார்களா? ஒரு பொய் சொல்ல ஒரு அளவு இல்லையா? இதே இருக்கை நீங்கள் ஒரு 5 லட்சம் இருக்கையில் போட்டுவிட்டு 5 லட்சம் பேர் வெளியே நின்றார்கள் ஒரு அர்த்தம் இருக்கிறது. போட்டதை வெறும் 56,000 இருக்கைகள் என்று சொல்லுகிறார்கள். நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர், அவ்வளவுதானே. இல்லைங்க 10 லட்சம். அப்போது ஐயா விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில எப்போது ஆரம்பத்தில் கால் பதித்தாரோ வறுமையினுடைய அந்த கொடுமை பார்த்து அவர் தான் சம்பாதித்த பணத்திலும் பசி போகக்கூடிய வகையில் தான் இருந்தார்கள். கேரவன் என்கிற கலாச்சாரத்திற்கு எதிராக திரும்பி சாப்பிடுற உணவு வரைக்கும் பணி செய்யக்கூடிய அவர்களோடு தான் ஒரே உணவு தான் உண்டார். விஜய் அப்படி செய்வாரா? மாநாட்டுக்கு வந்ததே 2 நாட்டில் கேரளில் படுத்து உரிங்கதாக பேச்சு இருக்கிறது. அப்போது இவர் எந்த விதமான உதவி இதுவரை செய்யவில்லை. அப்போது பல உதவிகள் செய்த ஐயா விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்று அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவராக. ஆனால் அதே எதிர்கட்சி தலைவராக ஆகிவிட்டார், இனி முதலமைச்சர் நேரடியாக ஆக போகிறார் என்று 3வது அணி ஆரம்பித்தார்கள். 3வது அணி விஜயகாந்த் அவர்கள் மட்டுமல்ல, அந்த கூட்டணி வரக்கூடிய கட்சி தலைவர் எவரும் சட்டமன்ற வெற்றி பெற முடியவில்லை. இதுதான் தமிழ்நாட்டு நிதர்சனமான உண்மை. ஆனால் நிலைமை எப்படி இருக்க, முதல் மாநாடு போட்டுவிட்டு 3 லட்சம் பேரை கூட்டி விட்டு நான் சிஎம் ஆக போகிறேன், முதலமைச்சர் ஆக போகிறேன், என்னோடு வாருங்கள், உங்களுக்கு துணை முதலமைச்சர் தருகிறேன், இல்லாத ஊருக்கு வழித்தெடுது எப்படி முட்டாள்தனமோ, வெற்றி பெற முடியாத முதலமைச்சர் நாட்களே அமர முடியாத சூழல் இருக்கக்கூடிய தாவேகா விஜய் அவர்கள் எப்படி ஒரு துணை முதலமைச்சர் பதவி பங்கிட்டு கொடுப்பார்?
ஆகவே அரசியல் என்பது ஏதோ சினிமா படம் போன்று ஒரு பாடலிலே முதலமைச்சர் ஆவது போன்று அல்ல. நீண்ட நெடிய போராட்டம், நெடிய வரலாறு, நெடிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று பொதுக்கூட்டம் என்று போட்டு மக்களை சந்தித்து ஐரோப்பாவில் பரம் ஒழிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தேவைப்படும். அந்த குறிப்பிட்ட வருடங்கள் தாக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நடிகர் விஜய் அவர்கள் அச்சமனானுடைய கட்சி. அப்போது இவருடைய நிலைப்பாடு என்பது சரியில்லாத கொள்கையாக செல்கிறது. இதை எதை வைத்து சொல்கிறேன் என்று சொன்னால், இவர் மக்கள் மத்தியில் அனுதாபத்தை தேடுகிறார். அதாவது தன்னுடைய கொள்கைகளை சொல்லி மக்களுக்கு செய்த உதவிகளை சொல்வதற்கு எதுவுமே இல்லை, அனுதாபத்தை தேடுகிறார். எதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், நான் உச்சத்தில் இருந்து வந்திருக்கிறேன். அதான உண்மை. என்ன மண்ணாங்கட்டி உண்மை. என்ன நடிகர் கமலஹாசன் அவர்கள் தாத்தா கேரக்டரிலும் ஆயா கேரக்டர் நடித்து தான் வந்தாரா? அவரு கதாநாயகர் தானே வந்தார். இதோட ஒரு கூத்து சொல்லுகிறேன், தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆந்திராவிலே ரஜினி, தமிழ்நாட்டில் திரு ரஜினிகாந்த் அவர் எப்படி சூப்பர் ஸ்டாரோ அது போன்ற ஆந்திராவிலே சூப்பர் ஸ்டார் நடிகர் சிரஞ்சீவி அவர் 2005 காலகட்டத்திலே கட்சியை திறந்தார். அந்த காலத்திலே நடிகர் விஜயாவெல்லாம் ஜூனியர். ஆனால் அப்போது 20 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொன்னால் இன்னும் 200 கோடி ஆச்சு நடிகர் சிரஞ்சீவி சம்பளம். உச்சபட்சம் சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டாராக இருந்த சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அவர் பல்லு போய் வயதாகி 85 வயசுல கட்சி ஆரம்பிச்சாரா? சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கின்ற போது உச்சபட்சமாக சம்பளம் அவருக்கு தான் அனைத்து நடிகர்கள் சம்பளம் வாங்கி அவர் தான் முதலிடத்தில் சம்பளம் வாங்கி கொண்டது அந்த ஆந்திரா திருத்துறை. 2005 கட்சியை திறந்து பிரஜா ராஜ்யம் என்கிற கட்சியை திறந்து கிட்டத்தட்ட 18 தொகுதியில வெற்றி பெற்றார். எவ்வளவு? முதல் தேர்தலில் 18 தொகுதியில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 16% வாக்குகளை வாங்கினார். விஜய் அவர்கள் 18 தொகுதியில் வெற்றி பெற முடியாது தமிழ்நாட்டிலே? மனசாட்சி கை வைத்து நீங்கள் சொல்லுங்க. முதல் தேர்தலே 18 தொகுதியில வெற்றி பெற முடியுமா? அல்லது 16% வாக்குகளை விஜய் வாங்க முடியுமா? நியாயமா நீங்க பதில் சொல்லுங்க. நேருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருக்க, ஊடகவியலாளர், நீங்க உண்மையை சொல்லுங்க. முடியுமா? 18 தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? அப்பேற்பட்ட சிரஞ்சீவியே உடனே நமக்கு முதலமைச்சர் நாட்டில் கிடைக்கவில்லை என்று சொல்லி காங்கிரஸிலே கட்சியை கலைத்து சென்று இந்த செல்லாக்கா சாதிருக்கிறார். ஆனால் நீங்கள் மக்கள் பணியை செய்யவில்லை. உங்களால் 18 தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? இப்படியெல்லாம் இருக்கின்ற போது நடிகர் விஜய் அவருடைய நிலைப்பாடு என்பது பாஜகவினுடைய கைக்குலியாக மாறி இருக்கிறார். பூனைக்குட்டி வெளியில மடியிலிருந்து வெளியே வருகின்ற போது உண்மைகளை உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார்.